ஹாய் கைஸ், நான் யுகேந்திரன். டேலி ஃபீல்ட்ல 2 இயர்ஸா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டேலி பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வீடியோல பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டேலியில எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் என்ட்ரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓச்சர்ஸ் போயிடுவோம். ஓச்சர்ஸ் போயிட்டு மெயின் ஓச்சர் சேல்ஸ் அக்கௌண்டிங் ஓச்சர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் காட்டும் டிஸ்பிளேல. ஸோ உங்களுக்கு அதர் வாட்சஸ்லாம் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் வாட்சஸ், இன்வென்ட்ரி வாட்சஸ்லாம் வேணும்னாக்கா நீங்கள் அதர் வாட்சஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்டர் வாட்சஸ்னு கீழே வரணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஷோ இன்ஆக்டிவ்னு மேலே இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னாக்கா ஆர்டர் வாட்சஸ்க்கு கீழே பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஹைடாக இருக்கும். இது ஏன் உங்களுக்கு ஹைடான மாதிரி காமிக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் என்ட்ரி போடலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட போகிறன்ற பட்சத்தில் இந்த ஹைடாக இருக்க இடத்துல வந்து ஒரு என்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா, யூ நீட் டு ஆக்டிவேட் தி பர்ச்சேஸ் ஆர்டர் வாட்சர் டைப், ஆக்டிவேட் நவ். எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அதர் வாட்சஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல கீழே காமிச்சிடும். இது ஈஸி மெத்தட். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பில் லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் எல்லா வவுச்சர் டைப்புமே காமிக்கும். டேலியில் இருக்கக்கூடிய வவுச்சர் டைப், இந்த வவுச்சர் டைப் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி போட முடியும். இல்லை பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது இன்னொரு ஆப்ஷன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் நம்மளுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்பரிங் ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவோம். பிஓ நம்பர். ஸோ நம்மளுக்கு எந்த சீரீஸ் வேணுமோ அந்த சீரீஸ், அத்தனை சீரீஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு 3001 அப்படின்னு வரணும், 001 அப்படின்னு வரணும் எனக்கு. ஸோ அப்போ நான் மேலே 3 போட்டுட்டு கீழே எஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1 வேணுமா இல்லை 100 வேணுமா, எப்படி வேணுன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அந்த நம்பர்லேருந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னாக்கா, எனக்கு ப்ரிஃபிக்ஸில் வந்து PO/ அப்படின்ற வரணும். இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட்டில் ஃபினான்ஷியல் இயர் வரணும் எனக்கு. ஸோ நான் 25-26ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கம்பெனியில் போயிட்டு என்ட்ரி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணிங்க. பார்ட்டி செலக்ட் பண்ணிவிட்டு சப்ளையர் பில் ஃப்ரம் எந்த இடத்துக்கு நம்ம கம்பெனிக்கு வரணும் ஷிஃப்ட்டுன்றது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டேலியே கொண்டு வந்துடும். PO நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பர்ச்சேஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஐட்டம் வந்து இப்போ கம்பெனியில் ஒன்று கிரியேட் பண்ணிவிடும். சும்மா ஒரு ஐட்டம் 1 அப்படிங்கிறது போகிறேன், இல்லைன்னா கம்ப்யூட்டர். ஒரு ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். HSN கோட் நான் சும்மா டம்மியாக போட்டுக்கிறேன். இது போட்டு நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, கம்பெனியோட பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ கம்பெனி நேம் வரல, அதை மட்டும் ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட PO ஃபார்மேட்.